நந்தினி வந்து வீட்டில் இறங்குறா, எங்கள் வீட்டில் கூட ஒருத்தி வரா. நான் சொல்கிறேன், நீ என்ன நீ தனியாக வந்திருக்க, வந்தவன் எங்கே எங்கே இன்னொருத்தி எங்கே அப்படின்னு. யாரும்மா வந்தா? இல்லை உன்னோட பாவாடை சட்டை போட்டு ஒருத்தி உள்ளே வந்தா பாப்பா அப்படின்னு கேட்குறேன். அதனால் கடவுள் வந்து என்னோட நடந்துக்கிட்டே இருக்காங்கன்றது வந்து நான் நிதர்சனமான உண்மை. அவள் வந்து வெள்ளிக்கிழமை மடிப்பிச்சு வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடி வெள்ளி வருது, 5வது வெள்ளி நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்ட உடனே நான் வந்து பாரதி கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு. அப்போ வளர்மா கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, என்ன திருப்பி வந்துகிட்டே இருக்கிறாள் என்ன பண்ணலான்னு. 5வது வெள்ளிக்கிழமை ஃப்ரீயாக இருக்குமா, நீங்கள் வேணால் விளக்கு பூஜை பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது அவ்வளோ பிரகாசமா பாரு, உன்னோட லைஃப் பாரு, இனிமேல் எல்லாரோட லைஃப்பும் வந்து பிரகாசமா இருக்க போதுன்றதுக்கு இது ஒரு சான்று இது ஆக்சுவலி. அப்புறம் நாங்கள் கேட்டோம் வளரமாட்ட, அந்த டேட் இருக்கான்னு. உடனே இருக்குமா, உங்களுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்க, நீங்கள் பண்ணிக்கோங்கன்னாங்க. உடனே நாங்கள் வந்து களத்தில் இறங்கிட்டோம். எங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இறங்கிட்டேன். நான் வந்து இது பார்க்கலாம், ஏன்னா ஆகஸ்ட் 15th இல்லையா, கொஞ்சம் எனக்கு வேலையெல்லாம் இருக்கணும்னா எல்லா வேலையும் தள்ளி போடு, இல்லாட்டி அதுவே தள்ளி போயிடும், நீ கவலைப்படாத, நம்ம பெருசாக கிராண்டாக பண்ணுறோன்னுட்டு இதை வந்து கிராண்டாக பண்ணுறதுக்கு எல்லாரோட ஆசீர்வாதமும், அதுவும் முதல்ல எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் நிறைய வந்து ஆசையாக பண்ணிக்கிறாங்க. கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு இன்னைக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவங்க இவ்வளோ என்னை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அங்கன்னு அர்த்தம்.